ஹே காய்ஸ், 10க்கான ரிசல்ட் வந்து வரப்போகுது. ஸோ 10th எக்ஸாம் எழுதிட்டு நிறைய பேர் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ நிறைய பேர் டென்ஷனாகவும் இருப்பீங்க. ஸோ திங்க் பாசிட்டிவ், ஓகேவா? ஸோ பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள், எல்லாமே நல்லதாக நடக்கும். ஸோ இந்த டைமில் நம்ம வீடியோவில் வந்து 10th ரிசல்ட்டு நம்ம மொபைலில் எப்படி பார்க்குறதுன்னு டீட்டெயிலாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், வியூஸ் நிறைய வருது, பட் சப்ஸ்கிரைபர்ஸ் வரவே மாட்டுறாங்க. நீங்கள் பண்ணுற ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் தான் எனக்கு வந்து பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும், ஓகேவா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். ஓகே, இதுக்கு மேலே வளவலன்னு பேச வேண்டாம், நம்ம வந்து டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ரிசல்ட் பார்க்குறதுக்கு உங்களோட ஃபோனில் வந்து ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளுக்கு வாங்க, ஓகேவா? கூகுளில் போயிட்டு tnresults.nic.in இப்படின்னு டைப் பண்ணுங்கள். இப்படி டைப் பண்ணாதும் இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும், ஓகேவா? ஸ்டார்டிங்கில் வந்துடும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த பேஜ் வந்துருச்சா? ஸோ இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களோட ரிசல்ட்டுக்கான லிங்க் எல்லாமே இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் 25 ரிசல்ட் வரல, ஓகேவா? ஸோ அதனால தான் எல்லாமே 24க்கான லிங்காக இருக்குது. ஸோ 25 ரிசல்ட் வந்ததுக்கப்புறமா இதில் எல்லாமே 25க்கான லிங்க் வந்துடும், ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட ரிசல்ட் 10ஆம் கிளாஸுக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா? ஸோ இப்போ அந்த எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டை கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும், ஓகேவா? இந்த பேஜில் வந்து டாப்லேயே ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பருக்கான பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போய்ட்டு உங்களோட ஹால் டிக்கெட் நம்பரை கரெக்டாக என்ட்ரு பண்ணிக்கோங்க, ஓகேவா? என்ட்ரு பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த். ஸோ இந்த டேட் ஆஃப் பர்த்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட ஹால் டிக்கெட்டில் நீங்கள் எந்த டேட் ஆஃப் பர்த்தில் கொடுத்துருக்கீங்களோ ஸோ அந்த டேட் ஆஃப் பர்த்தை உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்க அதே ஃபார்மெட்டில் கொடுங்க, ஓகேவா? ஸோ கொடுத்ததுக்கப்புறமா இதில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா அந்த கிளியர் பட்டனை கிளிக் பண்ணி கிளியர் பண்ணிவிட்டு எகைன் டைப் பண்ணுங்கள், ஓகேப்பா? இதில் என்டர் பண்ணது எல்லாமே கரெக்டு தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கெட் மார்க்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணதும் இந்த மாதிரி தான் உங்களோட ரிசல்ட் வந்து ஷோ பண்ணுவாங்க. ஸோ இந்த ரிசல்ட்டை நீங்கள் வந்து டாப்பில் இருக்க 3 பட்டனை கிளிக் பண்ணி பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி சேவும் பண்ணிக்கலாம். அதே டைமில் இந்த பிடிஎஃபை வந்து கம்ப்யூட்டர் மூலமாக நீங்கள் வந்து பிரிண்டும் எடுத்துக்கலாம், ஓகேவா? ஸோ இந்த மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா ஒரு டெம்பரரியான மார்க் ஷீட். ஒரிஜினல் மார்க் ஷீட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்கூல் மூலமாக தான் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா 1 or 2 months ஆகும், ஓகேவா? ஸோ அதை நீங்கள் வெயிட் பண்ணி கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோவை உங்கள் கூட 10th எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.